ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் யூகே. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டேலைட் சேவிங்ஸ். ஸோ டேலைட் சேவிங்ஸ் வந்துட்டு சண்டே, அதாவது மார்ச்சோட லாஸ்ட் சண்டேல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து பிரிட்டிஷ் சம்மர் டைம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ டேலைட் சேவிங் கான்செப்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து பகல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நேச்சுரல் டேலைட் வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் சம்மர் டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும் டே டு டே லைஃப்பில். ஸோ எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து யூகேல நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த நேச்சுரல் டே லைட், அதாவது சன்செட் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆகும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு சன்ல இருந்து எல்லா பவரும் வந்து உங்களுக்கு சோலார் பேனலில் வந்து நீங்கள் பேட்டரிஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதில் வந்து சேவ் ஆகி அந்த பவர்லாம் வந்து உங்களுக்கு வின்டர் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரீசனும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே யூகேல வந்து ரொம்ப ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னாக்கா, இப்போ ஈவினிங்ஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஜாகிங் போயிட்டுருப்பாங்க. அப்புறம் லோக்கல் பார்க்ஸ்லலாம் வந்து நெறைய பேர் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. ஃபிட்னஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க இன்னும் இந்த ப்ராக்டிஸ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வின்டர்ல வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் சண்டே ஆஃப் அக்டோபர்ல தான் வந்துட்டு நார்மல் டைம், அதாவது ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவாங்க. கிரீன்விச் மீன் டைம். அந்த டைமுக்கு வந்து மாறிடும். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, கிளாக் ஷிஃப்ட் வந்து 1 ஹவர் பின்னாடி போயிடுவாங்க. ஓகே. ஸோ எதுக்காக இத பண்றாங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஈவினிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சம்மர் டைம் அளவுக்கு வந்து அவ்வளோ வெளிச்சம்லாம் இருக்காது. ஈவினிங் வந்து ஒரு 4:00 3:30க்கெல்லாம் வந்து ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிடும். டிசம்பர், ஜான்வரிலாம் வந்து இங்க ரொம்ப பீக் வின்டர் டைம். ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, மார்னிங் வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து 1 ஹவர் அவங்க பின்னாடி கிளாக் வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ வந்து ஸ்ப்ரிங்ல வந்து 1 ஹவர் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. வின்டர்ல வந்து 1 ஹவர் பேக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ரீசன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து இவங்க முதல்லேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. யுஎஸ், யூகே இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் முதல்லேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வார் காலத்துல, அதாவது இங்க வந்து நிறைய வேர்ல்ட் வார்ஸ்லாம் நடந்துச்சு இல்லையா? அந்த டைம்ல கூட வந்து இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ எதுக்காக அப்படின்னாக்கா, இந்த நேச்சுரல் டே லைட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த டே லைட் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாக் ஷிஃப்ட் வந்து நடந்துரும். ஸோ பட் நம்ம வீட்டில் இருக்க கிளாக் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ யூசுவலாக நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணோம், இந்த ஜெட் லாக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் ஹாலிடேஸும் நடக்கிறதுனால வந்து பசங்களுக்கு வந்து அந்த 1 ஹவருங்கிறது வந்து ஒரு பெரிய சேஞ்சாக வந்து இருக்காது. ஸோ இது வந்து என்னென்ன கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு இதை ரீசெண்டாக நிறுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெக்சிகோ, டர்க்கி, ஈரான்லலாம் கூட வந்துட்டு இந்த டேலைட் சேவிங் கான்செப்ட் இருந்ததை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.